வணக்கம். உங்களை வீட்டு சித்தப்பா காட்ட போகிறேன் வீடியோவில் ஓட்டு. வணக்கம். என்ன வேலை செய்து நிற்கிறீங்க தோட்டத்துக்கு? உங்களுக்கு என்ன பேர்? முத்தையா வில்வரட்னா. பாருங்க, முதலாம் பட்டாதுல ஒரு வீடு கட்டிக்கிற பாரிஸ்ல இருந்து வந்து வாடகைக்கு விடலாம். சொந்தக்காரர்களுக்கு மட்டும். சொந்தக்காரன்னா என்ன, எங்களோட உறவுகளுக்கு அதுதான் அதான் முக்கியம். ஃப்ரீயா இல்லாம புங்குடுதியில் ஒரு இடத்துல இப்போ செய்யலாமன்ற ஒரு உதாரணம் தான். என்ன அப்போ மருந்து இருந்தால் இதெல்லாம் குப்பை கிடக்காது, அதெல்லாம் கூட்டியிருப்பா. அத்தை மாமரம் ரூம், அதுக்குள்ளே 2 ரூம் இருக்குது. இங்கால சாமி ரூம், இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். இருட்டாக இருக்கிறோடைய இது ஒரு கொல்டோல் மாதிரி சாமி. அங்கால விழிச்ச விடுவா போகலாம். வேற போ கடல் வருது. நாங்கள் கண்ணகி அம்மன் முதல் வந்து அடைஞ்ச மலையடி நாச்சிமாரடி கோயிலுக்கு போயிடும். அது பூட்டி கிடந்தது. அப்படியே பார்க்க தெரியுமா பார்க்க. இதில் விலையிலெல்லாம் போட்டிருக்கணும். இதை நாக்கள் வந்து எடுக்கிறது எவ்வளோ மீன் பிடிக்கிறது. இதில் மீன் பிடிக்கிறதுண்டா இன்றைக்கு போயிலையோ தரும் கடலுக்கு. கத்தாழையிலெல்லாம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா முதல்ல கலர் மாறிட்டு வெக்க எல்லாம் அங்கே நிறைய கத்தாழையில் களை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ நிறைய கத்தாழைகள் தான் இதுகளுக்கு இருக்கும். இப்போ இதில் கத்தாழையிலே இல்லை. பாருங்க, இதுதான் கடற்கரை. மலையாடி நாச்சிமா கோயிலுக்கு போயின்ட்டுருக்குறோம். காலையில் 7 மணிக்கு நிற்குது. இது இருந்தது. இப்போ அது திருப்பி இது பழைய தென்னம்பிள்ளை வச்சது. என்ன நீ புதுசாக வைக்கணும். இதுகளெல்லாம் எங்களுக்கு மூத்த தண்ணிகள். அதுதானே அதுதானே இப்போ வச்சா தானே நீ இதில் திருப்பி வளம் வரும். இப்போ கிட்டத்தட்ட 7:30 29 கிராட் இருக்குது. விடியவே 29 வெக்க. விடிய 7:30 29 உச்சி வெயிலுக்கு யோசிச்சுப்பேன். அந்த கோயிலா? நாச்சிமா கோயில், மலையாடி நாச்சிமா. இதால் சுற்றி வரலாம். நான் கோயில் இதுக்குள்ளே இருக்கேன், இஞ்சால இருக்குது. மற்றது இது பார்த்தீங்களா, இதெல்லாம் மலை. அந்த நாளில் மலையாக இருந்திருக்கு. இதெல்லாம் அதான் மலையாடி நாச்சிமா மேலே. ஆனால் எங்களோட கடல் அங்கால கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கல் இல்லை. எங்களில் அதான் சொல்கிறேன், எங்களை போது கல் இல்லை. இங்கெல்லாம் கல் இருக்குன்னு. இந்த முருங்கை கல்லுமா என்ன மழையாக இருக்கு. சூரிய உச்சிக்கு வந்துட்டார். இப்பயே 7:30 மலையாடி நாச்சிமாரை பார்க்க முடியல. இப்படி தான் பார்க்குறோம். ஓகே, நான் அந்த மட்டியெல்லாம் படுத்து மட்டி இதில் தெரியாதுன்னு இப்போ அது மட்டி இப்போ பூக்குறே இல்லை. சீசனுக்கு தான் பூக்கும். அத்தைடியா துறப்பிருக்கோம். சரிப்பா. நாங்கட அத்தை வீடு இன்றைக்கு வந்து பூட்டி கிடக்கின்றது. இன்றைக்கு போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்க்க போகிறோம். எங்களோட
கணவர்கிட்ட பெரியம்மா வீடு 3வது வருஷம் முடிஞ்சது. இப்போ அது மட்டும் இங்கே தான் இருந்தவா இந்த வீட்டில் தனிமையில் இந்த வீட்டில் இருந்தவா. அந்த வீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க இந்த பெரிய வீடு. இப்போ நாங்கள் தங்கி இருக்கிறதும் அவாட வீடு தான். இது அவள் நிரந்தரமாக இருந்த வீடு. அப்போ இருந்திருந்தால் இதெல்லாம் குப்பை கிடக்காது, அதெல்லாம் கூட்டியிருப்பா. அத்தை மாமரம், மரம், தண்ணி தொட்டி. இது என்னத்தால இந்த தண்ணி தொட்டி கட்டுறது? சிமெண்டாலையா? தண்ணி தொட்டி பாருங்க. சாட்டி தண்ணி வந்து தண்ணி அடிக்கிற தண்ணி தொட்டி. மழை தண்ணியும் அதுக்கு போகும் என்ன? இந்த மழை தண்ணியும் இதுக்குள்ளே போகிற மாதிரி நெட் எல்லாம் வச்சு வடிகட்டி குப்பையில் போகாமல் தண்ணி இருக்குது இதுக்குள்ள என்ன? நான் ஒரு வீடு எடுக்க மாட்டேன்னு இல்லைங்க கொஞ்சம் இதான் அப்பம்மாட வீடு. இங்கே லைட் இருக்கா? ஓகே. இது அப்பம்மா, பெரியப்பம்மா, எங்களோட அத்தை, பெரியத்தை, இதோட மகன், இது மகள் இல்லை, இது வந்து அத்தை, ஜப்பானத்தையும் மகனும், அவளோட தங்கச்சி. இது எங்களோட கணவற்ற அம்மா. எல்லாட்ட படம் இருக்கு. இதான் எங்கள் அன்புக்குரிய கணேஷ் டாக்டர்னு சொல்கிறேன். கணேஷ் டாக்டர் ஐயா அவர்கள் பிடிச்ச ஒரு டாக்டர். இதுக்கு பாருங்கள், அதில் ஒரு ரூம், அதுக்குள்ளே 2 ரூம் இருக்குது. இங்கால சாமி ரூம், இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். இருட்டாக இருக்கிறோடைய இது ஒரு கொல்டோல் மாதிரி சாப்பாட்டு ரூம் மாதிரி. இதுதான் கிச்சன். வௌவால் நிற்குது. அதுக்கு கிச்சன் அடுப்பு எல்லாம் இருக்குது. டைமாக இருக்குது. எல்லாம் அடுப்பு எல்லாம் இருக்குது. இது அப்பம்மாட வெளி கிச்சன் தான். அப்பம்மா வீட்டை இந்த தேங்காய் எல்லாம் உரிச்சு இந்த மட்டையில் கிடக்கிறது டாய்லெட். அதுவும் உங்களோட அத்தை வீடு தான். இன்னொரு ஜப்பான் அத்தை வீடு அங்கால. அங்கே இப்போ ஆக்கள் இருக்கணும். எங்களோட அப்பம்மாட பெரியத்தையோட வீடு. அப்பம்மான்னு சொல்கிறேன். இந்த பிள்ளைகள் அப்பம்மான்னு சொல்கிறேன். இது கிணறு, இது தண்ணி தொட்டி. அப்பம்மா இதுக்குள்ள உரங்கள் எல்லாம் போட்டு அடுக்கி வச்சிருப்பா. இது மற்ற கிச்சனை பார்ப்போம். இதுதான் இப்போ காட்டினான் மற்ற கிச்சன். இது புகைக்கூடு. இதுக்குள்ளே சமைக்கிறப்ப 5 வருஷத்துக்கு முன்னே வந்தேன்னா அதான் ஞாபகம் வருது. இப்படியே போனால் வெளியே போகலாம். தேக்கா கிடக்குதோ? அப்படியே கிணத்தடிக்கு போகலாம். இதுலேயும் ஒரு தொட்டி இருந்தது, இப்போ உடைஞ்சிருக்கு. கத்தாழை அழிஞ்சு போயிருமாண்டு இதில் கத்தாழை எல்லாம் பயிர்மா செய்தவா பாருங்க. அவள் இல்லான்னு அந்த மாதிரி வளர்ந்து நிற்குது. எல்லாமே அழிபடுது. இந்த ஊரில் கத்தாழைகள் எல்லாம் களவா போகுது, களவா வெட்டி நம்ம எல்லாம் அழிக்க போகுது. இந்த நாட்டுன்ற வளமண்டு அவள் அந்த வயதிலையும் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சவா. இப்போ பாருங்கள் அந்த மாதிரி வளர்ந்து நிற்குது. இப்போ வாங்க கிணத்தடிக்கு போவோம். அப்போ மாட கிணத்தடி என்ன சொல்கிறது, இதெல்லாம் பார்க்க கவலையாக தான் வருது கூடுதலாக. பெரிய திரை வீடுது. எங்கட சந்திரா 1962 9ஆம் 11ஆம் தேதி என்று எழுதியிருக்கு. அவட மகள்ன்ற பேர். கிணறு வழியாக சுத்தமாக இருக்குது. இதுக்கு முந்தி உடுப்பு துவைக்கிறதுக்கு இப்படி கட்டுறது.
இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி ஊற விட்டுட்டு இதில் அடித்து துவைக்கிறது. அத்தையோட வீடு அதையும் எடுக்கிறேன். இது வந்து ஜப்பான் அத்தையோட வீடு, எங்களோட பெரிய அத்தையோட தங்கச்சியோட வீடு. ஜப்பான் அத்தையோட வீடு அதுவும்படியாக தான் வச்சுருப்பாங்க. யாரோ இருத்தி இருக்கு வீட்டில், இல்லை நீட்டாக வச்சிருக்கிறேன். முழுக்க தென்னம்பிள்ளைகள் தான். நீங்கள் பாருங்க இவ்வளோ தென்னம்பிள்ளைகள் இருக்கு. இது வந்து குப்பைகள் பிளாஸ்டிக்கெல்லாம் கூடுதலாக இங்கே எரிக்கிறது. குப்பை வந்து இங்கே எடுத்துட்டு போகிறையில் அப்போ இந்த குப்பையில் இங்கே கூடுதலாக எரிக்கிறது. அதான் இதில் இந்த நெருப்புகள் மாதிரி எரித்த சாம்பல்கள் கிடக்கு. டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வெளியில் தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் இருக்கிற இல்லை புங்குடுதியில். இப்போ கட்டுறவே வீட்டுக்குள்ளே வச்சு கட்டினோம். இப்போ அந்த அண்ணன் ஜெயபாலண்ணன் தேங்காய் விழுந்திருக்கும், ஒத்தரம் இல்லாதபடியாக தேங்காய்கள் விழுந்து இருக்கும். அப்போ தேங்காய் எடுக்கலாம் பார்க்க போயிருக்கிறார். பாருங்கள் இந்த பெரிய வளவு வீட்டின் பின்புறம் கொக்கு இந்த குருவியெல்லாம் பறக்கின் கிளி சத்தம் கேட்குது. இந்த ஒரு தேங்காய் கிடக்குது. பாருங்கதான் தேங்காய் பாக்களில் அடிப்பிடிப்பு தான் விழுந்து கிடக்கும். இதுக்கு கீழே நின்றாலும் தலையிலேயும் விழுந்துடும். அதான் பயம். உங்களோட பெரியத்தையிட விட்டு தேங்காய் இப்படி தான் போட்டுட்டு கொளுத்தி விட்றது குப்பையெல்லாம் இருக்காமல். இதில் கிடக்கிறது தேங்காயில் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் காஞ்சிட்டு. அந்த பெரிய அத்தையோட வீடு பாருங்கள். அத்தை இல்லை, இப்போ ஒரு 3 வருஷமாக இறந்துட்டா. அத்தைண்ட நித்திய கல்யாணி பூத்திருக்கு, செம்பருத்தம்பூ பூத்திருக்கு. அப்படியே போட்டு பாருங்கள். அப்படியே போனால் இந்த பூ மஞ்சள் பூ, அரளிப்பூ, என்ன பூ, அழகான பூ பூத்துருக்கு. அப்போ மழை விட்டு பெரிய திரை வீட்டில் ஜெகன் கணவர்கிட்ட விட்ட போகிற பாதை இப்போ ரோட்டு போட்டிருக்கிறேன். என்ன முந்தி இல்லை. வடிவம் அதில் எல்லாம் கட்டியிருக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் எங்களை கணவர் வீடு. இந்த பட்டிப்பூ, நிறைய பட்டிப்பூ பூத்து. எங்களை கணவர்கிட்ட இது பக்கத்து விட்ட போகிறோம். இங்கே ஆக்கள் இருக்கிறபடியா. வணக்கம். வீடு அங்கால எங்கள் கணவர்கிட்ட விட இங்கே அது பக்கத்து விட என்ன. வணக்கம். வந்துருச்சு இல்லை எல்லாம் பற்றி நல்லா இருக்கு. நல்லா இருக்கலாம். இதெல்லாம் இதில் வச்சிருக்கணும் என்ன தண்ணி ஊற்றுறதுக்கு வசதி. இல்லை, நான் உங்களுக்கு விரும்பினது காரணம் என்னென்னா இப்படி மண்ணிலும் இப்படி வச்சு வளர்க்கலாம். அந்த சாடி எல்லாம் அம்மாக்கா இருக்கிற வேண்டிய ஒரு ஊக்கம் என்ன ஊக்கம். இதெல்லாம் அந்த வடிவுக்கு வைக்கிற மாதிரி இருந்தா. அம்மா அம்மா ஐயாவும் ஒரு மகனும் இருக்கிறோம். இதெல்லாம் தோட்டம் செய்தது, மிளகா தோட்டம். அதை பூ கொண்டு அப்படி வடிவ லைனுக்கு வச்சிருக்கு. புங்குடுதியிலையும் இப்படி செய்யலாமன்ற ஒரு என்ன அதைத்தான் நான் சொல்கிறேன்.
இந்த எங்களோட மண் இல்லையா இதே மாதிரி அகத்து வீடு நத்தடி இது இப்போ வச்சிருக்கிறேன். இப்போ இது வளர்ந்துட்டு தானே இப்படி தானே வைக்கிறது என்ன ஒரு மரம் இந்த முருங்கையில் இப்படி தென்னம்பிள்ளையர் இவ்வளோ தென்னம்பிள்ளை வச்சிருக்கணும். முருங்கையில் இது பச்சைக்கிளி கத்துது. அந்த ஒருத்தர் நிற்கிறேன். இனி மழைக்கு செய்வி நம்ம நினைக்கிறேன். இது என்னது துளாவா கட்டி போட்டு இறைக்கிறது. இதுக்கு பிளாஸ்டிக்கை போடாமல் குப்பையில் போட்டுட்டு இதுக்கு எரிக்கிறவையோ. நீங்கள் செய்து நீங்கள் இது நல்லா இருக்கு. நாங்கள் வசந்த தோட்டத்துக்கு வச்சிருக்கிறோம் துளாவில். துளா பழைய காலத்து முறை துளாவில் தண்ணியை வைக்கிறேன். கரும்பு இருக்கு. வாழை பழம் வந்துட்டு அங்காலையும் கிடக்கா. புங்குடுதியில் ஒரு இடத்துல இப்போ செய்யலாமன்ற ஒரு உதாரணம் தான். என்ன இது கிணறுல இந்த மழை தண்ணியும் கொண்டு இதுக்கு விடுற மாதிரி விட்டுருக்கணும். மழை தண்ணியல் வந்து இதுக்கு தக்கினத்துக்கு விழுகிற மாதிரி அநியாயமாக போகாமல் வாழை மரங்கள் அதுகளுக்கு புறம் ஊற்றலாம். இது உப்பா நல்ல தண்ணியா? மழை தண்ணியா? ஆடு நிற்குதுன்னு ஆடு கோழி உங்களை தெரியுறது எங்கள் அப்பா அம்மா வீடு எங்கள் அத்தையிட வீடு. அது பூட்டி கிடக்கான். அதை விட்டா இங்காலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு வேணுமே கடலை விட. இந்த வீட்டை நான் போயிருக்கிறேன். இல்லை வளைஞ்சு போய் கிடக்கு. ஈரப்பிளாக்கா காய்ச்சிருக்கு பாருங்க. புங்குடுதீவில் ஈரப்பிளாக்கா நான் இன்றைய தான் காட்டுறேன் பாருங்க. எங்களை அத்தை விட்டா இன்னைக்கு எங்களை கணவர்கிட்ட வீட்டுக்கு பக்கத்து வீடு. அதுதான் எங்களோட அங்கால இருக்கிறது. எங்களை தோட்டம் செய்த காணிய இந்த கிணறுலையா அடுத்து? ஓ இதில் நல்ல தண்ணியை நான் சொல்கிறேன். என்ன துப்புற இதுதான் எங்களோட வசந்தண்ட வீடு. ஓ போவோம் நான். ஓ அவள் போய் சொன்னேன். கதவு திறந்து தான் இருக்குது பாருங்க. கதவு இல்லை. அப்போ மட்டும் இதான் என் கணவர் வாழ்ந்த வீடு. என்ன இந்த கதவு திறந்துருக்கு பாருங்க. அன்றைக்கு மாடுகள் இதுக்கு போக வழியிலே எப்படி நன்றி இல்லை. நிறைய தென்னம்பிள்ளைகள் இருந்தது. இப்போ எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. கீழே வளர்ந்து சின்ன. ஐயோ வணக்கம். உங்களோட வீட்டு சித்தப்பா காட்ட போகிறேன் வீடியோவில் போட்டு. வணக்கம். என்ன வேலை செய்து நிற்கிறீங்க தோட்டது? உங்களோட வீடை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்தேன் நான். அவதான் என்ன ஒன்றுண்டா வந்து ஒவ்வொரு வருஷம் வைக்கிறது. ஒவ்வொரு வருஷம் வர வழியும் உண்டாவணும். அப்ப என்ன தனியா நிக்கிறீங்க? நீங்க தனியா வந்த நீங்க அவ வர இல்லையோ?
டாய்லெட்டு பாத்ரூம் அந்த மாதிரி நீட்டாக தான் வச்சுக்கிறேன். இந்தியாவில் குளிக்கிறது கெஸ்ட்டுக்கெல்லாம் வச்சுக்கிறேன். கெஸ்ட் கிச்சன் உங்களுக்கு இல்லை ஆமீரோ முடியாது. இதை ரெக்கார்ட் பண்ணுதா போகிறோம். புங்குடுதியில் ஸ்ரீலங்காவில் நிற்கிறோம் பாருங்க. குடியோர் அது திறப்பு இருக்கா பாலன் எத்தனை பேர் இருக்கலாம் பாப்போம். புங்குடுதீவு பெருங்காடு இது என்ன செய்ய போறீங்க இதில்? சாப்பாடு வைக்கிற மாதிரியா? பர்த்டே பார்ட்டியெல்லாம் செய்கிற மாதிரி வீடு கட்டிட்டு இது டாய்லெட் இல்லைல்ல ரூம் டாய்லெட் மறுபடி அந்த டிசைன் அது இது வச்சுருக்கோம். அன்னம் இது இதுயா இதுவும் ட்ரெண்ட் இருக்கு. இது குளிக்கிற மாதிரி இது குளிக்கிறது. ஓகே எவ்வளோ நாளாச்சு? 4 வருஷம். இது என்ன இவ்வளோ கொண்டு உங்களுக்கு இல்லாத நீங்க கட்டணும் பண்ணுறோம். ஏன் உங்களுக்கு ஆசை? என்னது புரந்த மண்ணை கட்டணும். நான் அதை ஏன் கேட்டேன்னா புரந்த மண்ணில் ஒரு சொந்த வீடு வேணுமே. அதுதானே எல்லாரும் மண்ணாட்டில் போனால் இங்கே இருக்கிறவைக்கு வேலை கொடுக்க வேணும் தானே. அதுக்காக வேண்டி தான் இங்கே கட்டுறேன். தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சு வடியாக தான் இருக்கு வீடு. எடுத்தோடனே வச்ச இந்த வீட்டை சுற்றி எடுக்கிறேன். முருங்கை மரம் இன்னைக்கானே முருங்கை காணக்கா இல்லை பூக்குது. இப்போ பூக்குது. இங்கே வீடுகளே இல்லையே. அதான் கமரா பூட்டி வச்சு அது அதை கெடுக்கலாம் மோட்டர் இல்லை கோயில் கண்டிக்கிறாங்க. தொட்டியில் மீனை தொட்டி நானே உங்களை தான் எடுத்துருக்கிறேன் பாருங்க. நான் தானே இங்கே வீட்டு வந்திருக்கிறேன். நான் மேலே இப்படி பார்த்தா லைட்டு தெரியும். இப்படி பிடிச்சா லைட்டு எந்த பேர் என்ன எத்தனை மட்டாரம் நீங்க? முதலாம் மட்டாரம். உங்களுக்கு என்ன பேர்? முத்தையா வில்வரட்னம். முத்தையா வில்வரட்னம் பாருங்க. முதலாம் மட்டாரத்துல ஒரு வீடு கட்டிக்கிறேன். பரிசுல இருந்து வந்து வாடகைக்கு விடலாம். சொந்தக்காரர்களுக்கு மட்டும். சொந்தக்காரலன்னா என்ன எங்களோட உறவுகளுக்கு அதான் முக்கியம். ஃப்ரீயா இல்லாம வந்து விரும்பினாக்களும் கூட ஊருக்கு வரணும். அண்டா என்ன பால்னியத்தான் தொடரணும். எழுதுங்க. அவருக்கு உங்களுக்கு ஃப்ரீயா எல்லா வசதிகளும் செய்து தருவேன். எங்களோட மக்கள்ன்ற ஒரு சேவையாகத்தான் நான் செய்கிறேன். அவன் நல்ல மனசுக்கு வாழ்த்துங்க. வந்து விரும்பினாக்கள் வந்து நிற்கலாம். ஆலடி சந்தி பண்ணையபுரம் புங்குடுதீவன்கள் இருக்கு. ஆலடி சந்தி இது ஜெயபாலன் வீடு. இது மாங்காய் மரம், எம்புக்காய், எம்புக்காய்,
புங்குடுதியில் ஜம்புக்காய் காய்ச்சிருக்குன்னா நம்பு பாருங்க. இது புங்குடுதியில் ஜம்புக்காய் காய்ச்சிருக்கு. இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. ஜம்புக்காய் முல்லை கொடியாரோ இங்க ஏன் இந்த கிளி பாருங்க. புங்குடுதியில் ஜம்புக்காய் இவ்வளோ காய்ச்சிருக்கு. நான் இப்போ முத பார்க்குறேன். புங்குடுதியில் ஜம்புக்காய் காய்ச்சிருக்காரு. ஜெயவால் என்ன கட்டுற வீடு இது இருக்கட்டும். லைன் எல்லாம் வச்சிட்டிங்க தானே? ஓகே. இப்படி எது டாய்லெட் இது வீடு பின்புறம். நான் முன்னுக்கு எடுக்க இல்லையே. பின்னுக்கே அந்த மாதிரி வடிவா இருக்கு. ஓ ஓ கொல்டோலராக்கி என்ன கட்டி இருக்கிறீங்க. இது பின்புறம். அது முன்னுக்கு இருக்கிற மாதிரியே எடுத்துருக்கிற வழியாக இருக்கு. இங்கே தண்ணி தொட்டி இதுக்கே மழை தண்ணி வர மாதிரி செய்துக்கிறீங்க. அது நல்லது. அங்கால வளவா அப்படியே கடை என்ன கடை க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் மழை கோயிலில் பூசை துவங்கிட்டு அதுமா அந்த கடை இருக்கிறதுமா. இந்த ஆலடி சந்தி காய்க்கிறது. ஓகே நல்லா இருக்கு. ஓ பின்ன போட்டு ஒவ்வொரு சூஸ் ஒரு ரூம். இதுக்குள்ளேயே 6 ரூம் வருது. அங்கால ரூம்கள் வழியாக செய்திருக்கிறார். இதுக்கே 4 அங்கால 2 6 இதில் 6 8 ரூம். இவர் வந்து அனாதையான நாயெல்லாம் வந்து குடியனு வச்சு வளர்க்குறதா வேலை. என்ன வேணும்? ஆலடி சந்தி பருவ மண்டலத்தால் கூட 6 மணிக்கு பிறகுதான் மொத்தமா வீடு கட்டுற கொட்டல் மாதிரி கட்டுறேன். கரைக்கடையில் கொட்டல்லாம் இருக்கிற வழியாக நல்லா இருக்குதானே. இங்கே இவ்வளோ மட்டும் ரோட்டு போட்டிருக்கேன். என்ன அப்புறம் அங்கால இல்லை நீ போடுவாங்க அன்னைக்கு. என்ன மீசை முறுக்கா என்னது ஒரு சாணி தாண்டணும் ரோட்டு. வீராமல் ரோட்டு அது செய்யலாம். பாப்பா இப்போ கடலுக்கு இறங்க எடுப்போம் கொஞ்சம் மட்டி எடுக்கிற மாதிரி. ஓய் ஓ ஓ ஓ இதில் வேறு வரும் கிடக்குதா சார். அப்போ போயிட்டு ஓடிடுவோம். இன்னும் இறைக்கிறாங்க தண்ணி.
அப்படியே நான் கோயிலடிக்கு வந்துட்டோம். சீல நிற்கிறேன் நான் வந்து அதில் எழுதி கிடந்ததை எடுக்கல. நீ வேலை நம்ம முடிஞ்சது பூங்குடி தீவு இங்கே ஆடுகள் பாடி சாப்பிடணும். இப்போ இது பூங்குடி தீவு இப்போ நாங்கள் வந்த மாதிரி இப்போ போகிறோம் வேலை நிலை. இது தண்ணி லைன் போட்டவே நான் தண்ணி கொடுக்கல. அது ஒரு பக்கம் போனேன் எங்கே தண்ணியை காணும் இவ்வளோ நாள் ஆச்சு. இந்த தண்ணி லைன் போட்டேன் அடிக்கடி உதவிட்டு ஓவர்டேக் பண்ணுறது சின்ன ரோடு. ஆகாஷ் கடைசி இந்த பாக்கெட் 3 என்ற கேமரா 310 ஓகே இப்போ தெரியுது. இந்த இந்த இது தொங்குறது இப்படி வெட்ட அதோட கீழே ஓட்டிடு. சூரியன் மறைகிற எத்தனை மணி 6 மணி ஆகும். 6 மணி 31 கிராட் காட்டுது. சூரியனும் மறையுது. என்ன வெக்க முறையே இல்லை. வடிவாக இருக்கணும் சூரியன் மறைகிறது கேமரா. இந்த சூரியன் மறைகிற காட்சியை பாருங்க. அப்பா எவ்வளோ அழகாக இருக்கு. உண்மையிலே மறைஞ்சண்டு போகுது தெரியுதா? இவ்வளோ முழுசாக இருந்தது இப்போ அரைவாசி போயிட்டு மறைகிறத அப்படியே காட்டுறோம் பாருங்க. இப்போ நல்லா கீழே போயிட்டு இதுலேயும் எடுத்து பார்க்குறேன். நான் கண்டியில் கூட கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குது. உள்ளுக்கு போயிட்டு பாருங்க. அவ்வளோ ஃபுல்லாக மறையுது பாருங்க. இந்த சந்திர கிரகணம் சூப்பராக இருக்குது. உண்மையாக இந்த டைம் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த சூரியன் மறைகிறத பார்க்க சூப்பர். உண்மையிலே எங்கே இருந்து பாருங்க. பாருங்க உள்ளுக்கு போயிட்டு ஃபுல்லாக முழுமையாக போயிட்டு இப்போ சூப்பராக இருக்குது. அது எப்படி எடுத்தாரு செக் பண்ணி எடுங்க. இது எவ்வளோ வந்தது இல்லாமல் 21,200 21,200 ஹெல்ப் பண்ணுற எவ்வளோ இல்லை கேமரா கொப்பி அந்த இதுவும் எடுத்திருக்கேன். இந்த உலக படம் தான் முக்கியமாக எல்லாரும் கொடுக்கணும். வாங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்படியே நீங்கள் இருக்கிற மிச்சத்துக்கு எடுப்போம். பேனா பென்சில் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு அக்கா அந்த காசு. ஜெனலியாட பர்த்டே 14வது பர்த்டேக்காக வந்து இந்த இது செய்கிறோம். பிள்ளைகளுக்கு இந்த கொப்பி பேனை இந்த இதுகள் கொடுக்க எத்தனை கொப்பி என்ன பண்ணா கொப்பி பேனை பென்சில்கள் எல்லாம் வேண்டியாச்சு. எல்லாமே 21,200 வந்தது. மிச்சம் இந்த கொப்பியல் பேனல் வேண்டி
கையை தான் கடிக்கணும் கூட. வீடியோ போட்டுக்கே இல்லையா? ஃபோட்டோ எடுக்கணும்.